ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 84,877 ருபீஸ். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங், அதாவது கிரிக்கெட் மட்டும்தான் எனக்கு நாலேஜ் இருக்கு, வேற எந்த கேம்ஸும் நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு இருக்க கிரிக்கெட் நாலேஜ் மூலியமா நான் ஒரு 10,000ல இருந்து ஒரு 6 டேஸ்க்குள்ளார 84,877 ருபீஸ் கொண்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நாலேஜ் இருக்குன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அதுக்குள்ளார போனீங்கன்னா என்னோட 1x பெட்டுக்கான குரூப் வரும். அங்கேயே பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதில் 1x பெட்கான லிங்க், ப்ரோமோ கோடு, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் அங்கேயே நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பார்த்து நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரியே நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் டெபாசிட்டை வந்து 400 ருபீஸ் தான். எவ்வளோ இருந்தால் வித்ரா எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா 400 ருபீஸ் இருந்துச்சுனாலே நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். வித்ரா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும்னு கிடையாது. உங்கள்கிட்ட ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் வாலெட் அந்த மாதிரி கிரிப்டோவில் கூட நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். உங்கள் மணி சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும். என்ன மாதிரியே நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் 1x பெட்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் எப்படி இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க. இப்போ பிக் பேஷ் லீக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிக் பேஷ் லீக்ல நான் வந்து மோஸ்ட்லி எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு பெட் பண்ணி என்னோட மணியை ஜென்ரேட் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்ஸுமே கிளியரா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல வந்து மோஸ்ட்லி நான் எந்த பெட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பெட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் vs ஹார்வர்ட் ஹரிகன்ஸ்னு இருக்கா. மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் டீம் வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா W1ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும். ஸோ இந்த மேட்ச் வந்து இப்போ லாக்ல இருக்கு. ஏன்னா மேட்ச் வந்து 1:45க்கு ஸ்டார்ட் ஆகும். 1 o'clock தான் இந்த ஸ்டேக்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் மேலே பெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா W1 கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் உங்களோட அமௌண்ட் என்டர் பண்ணி பெட்டை பிளேஸ் பண்ணிடலாம். இல்லை நான் ஹார்வர்ட் ஹரிகன்ஸ் தான் வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா W2, எந்த டீம் ஃபர்ஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து W1 எடுத்துக்கணும், எந்த டீம் செகண்டாக இருக்கோ அதை W2ன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட பெட்டை பிளேஸ் பண்ணணும். நான் வேணா சாம்பிளுக்கு ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி பெட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன லீகுன்னு தெரில, நேபாள் பிரீமியர் லீக்னு மேலே போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்களா எந்த டீம் வின் பண்ணும். இங்கே பாருங்க டைட்டில் கொடுத்துருப்பான் டீம் வின்ஸ் அப்படின்னு கேட்டு W1 W2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டீம் சூப்பர் ஓவர் போய் ஜெயிச்சாலும் உங்களுக்கு காசு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். W1 X W2னா எக்ஸுங்கிறது வந்து சூப்பர் ஓவர் போனுச்சுனாலே உங்களுக்கு காசு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க டீம் சொல்லிட்டேன். ஜனக்பூர் போல்ட்ஸ்னா W1, கார்னைல் யாக்ஸ் அப்படின்னா W2. ஃபர்ஸ்ட் இருக்க டீம் W1, செகண்ட் இருக்கிறது W2. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜெயிக்கும் அப்படின்னு தோணுது. எனக்கு இந்த டீமை பற்றியே தெரியாது, நான் உங்களுக்கு வீடியோக்காக சொல்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இருக்க டீம் W1 ஓப்பன் பண்ணது எனக்கு பெட் ஸ்லிப் இப்படி ஓப்பன் ஆயிரும். என்னோட பேலன்ஸ் காட்டும். இந்த இடத்துல 300ன்னு இருக்கா, அது வந்து நம்ம பெட் பண்ணுற மணி. இங்கே கீழே கொடுத்துருப்பான் பாருங்க, 10 ரூபாயில இருந்து 4,410 ரூபாய் வரை நீங்க ஒரு பெட் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 22 ருபீஸ் அடிச்சேன்னா இங்க கீழே பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண மணியோட சேர்த்து என்னோட ப்ராஃபிட்டும் வரும். 38 ருபீஸ் 0.37 பைசா. இதுதான் என்னோட வின்னிங்ஸ். ஸோ நான் இந்த மாதிரி அமௌண்ட் என்டர் அடிச்சிட்டேன். இப்போ என்னோட பெட் எப்படி பிளேஸ் பண்றதுன்னா இங்கேயே பெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இடத்துல, அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பெட் அப்படியே லோட் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளார உங்களோட பெட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிரும் அந்த டீம் மேலே. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பெட் ஹாஸ் நாட் பீன் பிளேஸ்டுன்னு வருது. என்ன ரீசன் தெரியல. ஸோ நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனால என்னோட பெட் பிளேஸ் ஆகலை. ஸோ ரேஷியோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பெட் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியுதா. நான் அதை அப்படியே ஹிஸ்ட்ரிங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பெட் ஸ்லிப் வந்து கொடுத்துருச்சு. நான் போட்ட அமௌண்ட் 22 ருபீஸ், அதோட சேர்த்து வரக்கூடிய ப்ராஃபிட் 37 ருபீஸ். ஸோ இதுதான் சிம்பிளாக, இப்படி தான் நீங்களும் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். டீம் மேலே மட்டும்தான் பெட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எனக்கு டாஸில் கூட நாலேஜ் இருக்குது. இந்த டீம் டாஸ் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன்னா நீங்கள் டாஸில் பெட் பண்ணலாம். இந்த மேட்ச்சில் இந்த பிளேயர் அதிக ரன் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் பெட் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் பெட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் போடுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்.